ஏண்டா ஆடா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமடா அப்படின்ற மாதிரி சம்பந்தமே இல்லாம கிரிஞ்சா எடுக்கப்பட்ட ஒரு 3 ஆட்ஸ் பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இது வந்து பார்ட் 5. இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டைல்ஸ் ஆட். இங்க ஒரு தற்கூரி அங்கிள் வந்து கடப்பாரியா அந்த டைல்ஸ் மேல வச்சு அப்படியே தேய்ச்சுக்கிட்டு நெருப்பு பறக்க பறக்க அப்படியே போயிட்டு இருக்காப்ல. பெரிய அப்படியே குருவி விஜய் நினைப்பேன். இந்த வீட்டு ஓனர் வந்து தூரத்துல இருந்து ஓடி வந்து ஏதாச்சும் சொல்லுவாரா அப்படின்ற மாதிரி பார்த்தா தேஞ்சிர போதுனே. டைல்ஸ் தேயல சார். கடப்பாறைய சொன்னேன். கடப்பாறைய சொன்னேன். அடங்கும் யோ மண்டையில மூளை இருக்கா இல்ல கடப்பாறை இருக்காயா? எப்படியா கடப்பாறை தேயும்? என்ன எழவி அது சார் கடப்பாறை வீக்கு டைல்ஸ் செம ஸ்ட்ராங். ஓ கடப்பாறை வீக்கா? அந்த கடப்பாறை எடுத்து குத்தி பார்த்தா தெரியும் வீக்கா ஸ்ட்ராங்கான்னு. நம்பர் 2 அக்ஷயகுமார் நடிச்ச ஒரு கில்லாடி ஆடு. ஏர்போர்ட்டுக்குள்ள ஜாலியா பான் பிராக் போட்டு பந்தாவா வந்து போயிட்டு இருக்காப்ல. அப்படி போகும்போது அவரோட பேக் எல்லாம் புடிச்சு செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கியா, வாயில என்ன பான் பிராக்கா அப்படின்னு மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது டாலர்ஸ் எது டாலர்ஸா? அட டபுரி தலையா இவனை அப்படியே கைது பண்ணுங்கடா அப்படி சொல்லி கைது பண்ணி கஸ்டடியில போய் வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. பாடி எல்லாம் ஒரு லேடி போலீஸ் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கீழ எல்லாம் விட்டு செக் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே சினுங்கறாப்ல. ஓ பொம்பளை சோக்கு ஏண்டா ஒரு நிமிஷம் இருங்க அப்படி சொல்லி சட்டையை தூக்கி காமிக்கிறாரு. பார்த்தா டாலர்ஸ் அப்படி சொல்லி ஒரு ஜட்டி போட்டுருக்காப்ல. அட ஜட்டிக்கு பிறந்த சனியனே இததான் வந்து நீ டாலர் சொல்லிட்டு இருந்தியா அப்படி சொல்லி கேட்டுட்டு அந்த ஜட்டிலே அவங்க வந்து மயங்கிட்டாங்க. கிட்ட வந்துட்டு நைட்டு அப்படி சைகெல்லாம் கொடுத்துட்டு இருக்குது. என்னடி சொல்ற? அப்படின்னா அந்த ஜட்டியை பார்த்தா பொண்ணுங்க எல்லாம் விழுந்துருவாங்களா? என்ன ஒரு கேவலமான ஆடுன்னு பாருங்க. இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். அண்ட் நம்பர் 3 இது வந்து ரன்வீர் கபூர் நடிச்ச ஒரு ஆடு. இந்த ஆடுல வந்து இவர் வந்து ஒரு தெருவுல வந்து நடந்து போயிட்டு இருக்காப்ல சூட் கேஸ் எல்லாம் தூக்கிட்டு. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த தெருவுல உயிருள்ள பொட்டேட்டோஸ் எல்லாம் வந்து நடந்து போயிட்டு இருக்கு வந்துட்டு இருக்குதுங்க. அந்த சூட் கேஸ் வந்து அப்படியே கீழே விழுந்து அந்த சூட் கேஸ்ல இருக்கிற பணம் எல்லாம் வந்து செதறி கீழே விழுந்துருது. அங்க இருக்கிற பொட்டேட்டோஸ் எல்லாம் வந்து ஓடி போய் அதை எடுத்துரும் அப்படி சொல்லி அந்த சூட் கேஸ்ல இருக்கிற பணத்தை எல்லாம் திருட பாக்குதுங்க. ஆனா ஒரே ஒரு பொட்டேட்டோ மட்டும் அங்க இருக்கிற பொட்டேட்டோஸ் எல்லாம் வந்து விரட்டி விட்டுட்டு நல்ல புள்ளத்தனமா வந்து அந்த பொட்டியை தூக்கி அந்த ரன்வீர் கபூர் கிட்ட கொடுக்குது. உடனே இது வந்து ஒரு பிராங்க் அப்படி சொல்லி பெஸ்ட் பொட்டேட்டோவை தேடிட்டு இருந்தோம் அப்படி சொல்லி பெஸ்ட் பொட்டேட்டோ அவார்டை வந்து இந்த பொட்டேட்டோக்கு வந்து கொடுத்து அந்த பொட்டேட்டோவை சிப்ஸ் போட்டானுங்க. பாவீங்களா, நல்லது பண்ணது ஒரு குத்தமாடா? ஏய் நீங்களா நல்லாவே இருக்க மாட்டீங்கடா.